ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட் அல்வா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நம்ம கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகும்போது ப்ரெட் அல்வா வைப்பாங்க. அது மாதிரி ஆன்லைனில் நம்ம சாப்பாடு வாங்கும்போது ப்ரெட் அல்வா கொடுப்பாங்க. எனக்கு ப்ரெட் அல்வா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ப்ரெட் அல்வா ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரெட் அல்வா வீட்டிலேயே சீக்கிரமாக ஈஸியாக நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான எல்லாருக்கும் பிடித்தமான ப்ரெட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டில் டார்க் ப்ரௌன் கலராக இருக்கிற இந்த பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையை சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கல்யாண வீட்டுக்கு போனால் ப்ரெட் அல்வா சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் சாப்பாடு ஃபுட்டெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கும்போதும் ப்ரெட் அல்வா கிடைக்கும். அந்த ப்ரெட் அல்வா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி வீட்டிலேயே நம்ம சூப்பராக அந்த ப்ரெட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ரெட்டில் இருக்கிற ப்ரௌன் பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ப்ரெட்டில் இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி கட் பண்ணதை தூக்கி நம்ம வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட வேண்டாம். இதே கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா ப்ரெட் கிராம்ஸ் ரெடி ஆயிரும். அதை ஒரு கண்டெய்னரில் பாட்டிலையோ போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம கட்லெட் எல்லாம் செய்யும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இதையே நம்ம யூஸ் பண்ணலாம். தூக்கி வெளியே போட வேண்டாம். நான் இப்போ இந்த ப்ரெட் பீசஸை சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ப்ரெட் பீசஸை நம்ம நல்லா ட்ரையாக இருக்கணும். இது பேக்கரியில் வாங்குறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் அல்வா செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாஃப்டாக இருக்கிறனால அது மாதிரி பண்ண முடியல. இப்போ நான் சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக இதை நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், முந்திரி எடுத்துருக்கேன். அதே மாதிரி கருப்பு திராட்சையும் ப்ரௌன் திராட்சையும் எடுத்துருக்கேன். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துருக்கிற முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்போடு நீங்கள் பாதாம் பருப்பு, பிஸ்தா, உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடைய இந்த திராட்சையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ திராட்சையும் போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். திராட்சையும் பாருங்கள் நல்லா பால் மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதே ஒரு சின்ன பவுலில் நம்ம போட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள். இப்போ இதோடைய கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் பீசஸை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், அந்த கடாய் ரொம்ப சின்ன இருந்ததுனால நான் அந்த பெரிய கடாய்க்கு மாற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். ப்ரெட்டு ஃப்ரை பண்ண நல்லா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது நம்ம ப்ரெட் அல்வா சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு பவுல்லையோ ஒரு கிண்ணத்துலையோ ஒரு தட்டுலையோ சாப்பிடும்போது அதுலேருந்து எண்ணெய் ரொம்ப வடியும். அது மாதிரி எண்ணெய் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இது மாதிரி ட்ரையாக நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெயில் இல்லைன்னா நெய் ஊற்றி அதுலேயே கூட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரை பண்ணியாச்சு. நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நான் போட்டுக்க போகிறேன்.
இப்போ பிரெட் அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இந்த கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கலாம். அதே கப்பில் 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இதை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுபாடு எதுவும் வேண்டாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரையில் டஸ்ட் எதுவும் இல்லை. இதே கரண்டியை யூஸ் பண்ணால ப்ரெட்டு வந்து நான் ஃப்ரை பண்ணேன். அதில் இருக்கிறது அதில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ப்ரெட் பீசஸ் உள்ள போட்டுக்கலாம். இது நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து இது நல்லா வந்து மசிச்சு விட்டுறணும். இது மாதிரி கரண்டியிலே நல்லா மசிச்சு விடுங்க. நீங்கள் இதோட பால் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்த்தலை. பால் சேர்த்து செய்யும்போது நம்ம 2-3 நாள் வச்சு வெளியில் வச்சு சாப்பிட முடியாது. அதனால் நான் வந்து பால் ஊற்றாமல் வெறும் தண்ணி தான் ஊற்றுறேன். இது மாதிரி செஞ்சோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கட்டியாகிட்டு வருது. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை போட்டுக்கலாம். பாருங்கள், பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் பிரெட் அல்வா ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாரு, இது மாதிரி சுருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பிரெட் அல்வா ரெடி. எல்லாருக்கும் பிடிச்ச பிரெட் அல்வா ரெடி. வீட்டிலையே சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு ரொம்ப பசியாக இருக்கும்போது இந்த பிரெட் அல்வாவை ஒரு சின்ன பவுல்லையோ ஒரு சின்ன தட்டிலையோ ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு பசியே எடுக்காது. அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பிரெட் அல்வா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.